அதுக்கு எதுக்கு நம்ம வீட்டுல விட்டு போனோம்? அவங்க பொண்ணு இந்த ஊர்ல இருந்தா அவங்க வீட்டுல தானே விட்டு போனோம். ஒருவேளை நமக்கு தெரிஞ்ச யாரோதான் கிறிஷோட அம்மாவா இருப்பாங்களோ? நமக்கு எப்படி தெரியும் ஸ்ருதி? மொத்தத்துல காணாம போனது அந்த அம்மா மட்டும் கிடையாது, பல உண்மையும் தான். எதுக்கு இப்ப இந்த பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பையன் இருந்தப்பதான் இந்த வீட்டுல 1008 பிரச்சனை வந்துச்சு. இப்பதான் அவன் போயிட்டான்ல. மனோஜ், நமக்கு தேவையில்லாத விஷயத்தை பத்தி நாம ஏன் பேசணும்? நமக்கே 1008 பிரச்சனை இருக்கு. முதல்ல அந்த பையனை இங்க கூட்டிட்டு வந்தது தப்பு. இதுல அவன் யாரு, அவன் அம்மா யாரு, பாட்டி யாரு, தாத்தா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதா முக்கியமா? இவங்க 2 பேரும் தேவையில்லாத வேலை மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. எது எப்படியோ பெருசா அவங்க அம்மாவோட இருக்கா, அவன் எதிர்காலத்துக்கு அதுதான் நல்லது. அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. இதோட அந்த பிரச்சனையை விடுங்க. டேய், தேடி போறேன்னு வேலையில போற எதையும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுறாதீங்க. இனிமே யாராவது அம்மா இல்ல அப்பா இல்லன்னாங்கன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எங்க இப்போ அந்த அம்மா பேசினதை வச்சு பாக்கும்போது அவங்க ஏதோ பெரிய உண்மையை மறைக்கிறாங்கன்னு தான் தோணுது. எனக்கு அதே சந்தேகம் தான் மீனா இருக்குது. நீ அவங்க சரியா எதுவும் பேசாம குழப்பிட்டு போனாங்கன்னு சொல்ற. நாளுக்கு நாள் சந்தேகம் அதிகமாயிட்டு தான் இருக்குது. ஆனா ஒண்ணு மீனா, ஒரு கட்டத்துக்கு மேல அது வெடிச்சிடும். இந்த விஷயத்துல அவங்க மறைக்கிற உண்மையும் ஒரு நாள் வெளில வெடிச்சிட்டு வரும் பாரு. அது எப்படி சொல்றீங்க? இத்தனை நாளா நாம தேடி அவங்க நமக்கு கிடைக்கல. இன்னைக்கு அந்த அம்மா உன் கண்ணுல தானா வந்து மாட்டி இருக்கிறாங்க. திரும்பவும் அந்த அம்மா நம்ம கண்ணுல மாட்டுவாங்க. அன்னைக்கு எப்படியா மாமாவுக்காக தான் அதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன். செல்வா அண்ணா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாருங்க. மாமா கிட்ட கொஞ்சம் சொல்லி என் வேலையை என்ன பார்க்க விட சொல்லு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட வந்து வேணும்னே வம்பு பண்றாங்க. அதுக்காக நான் பொறுமையா இருக்கலாம், ஆனா சட்டம் அப்படி போவாது. இன்னொரு தடவை அவங்க அப்படி பண்ணாங்க, அப்புறம் அரெஸ்ட் பண்றத தவிர வேற வழியே இல்ல. இங்க பாருங்க, இந்த மாதிரி திரும்பவும் வந்து அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா நீங்க யாருக்காகவும் யோசிக்க வேண்டாம். என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. இல்ல சீதா, எனக்கு ஒன்னும் அவங்கள உள்ள வைக்கணும்னு ஆசையே இல்ல. என்ன இருந்தாலும் உன் மாமாவோட